விஜயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, வீடு கிடச்சிச்சு அப்படின்ட்டு. அப்படியே மனோஜ் ஏக்கமாக பார்க்குறாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் என் ஒய்ஃப் என் கூட இல்லை. அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது போல். ரோகிணியை பற்றி நினச்சி ரொம்ப ஏங்குறாரு மனோஜ். அதே சமயத்தில் ரோகிணி சிந்தாமணியை போய் மீட் பண்ணுறாங்க. என்ன ஆண்டி இப்படிலாம் ஆகிடுச்சு, வீட்டை மீட்டு எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த வீடு விஜயா ஆண்டி கிடச்சிச்சு. இப்போ அவங்களோட ஆட்டம் தாங்கவே முடியாது. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால நான் ஈஸியாக மனோஜை நெருங்க முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால கண்டிப்பாக அவங்க டிவோர்ஸ் கேஸ்க்கு தான் மூவ் பண்ணுவாங்க அடுத்தது. என்னையும் மனோஜ் எப்போ பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆண்டி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் மனோஜ் கூட நான் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணி என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த வீடு எனக்கு கிடச்சிடும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்த கடைசி முடி வரைக்கும் அவங்க எப்படியோ என்னை ஏமாற்றிட்டு அந்த வீடை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி ஆண்டி, சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அப்புறம் சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இந்த ரோகிணியால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லையே, வீடும் கை விட்டு போயிடுச்சு, அந்த விஜயாவுக்கு வீடும் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த ரோகிணி எதுக்கு நமக்கு? ரோகிணிக்கு என்ன ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ நீ வாடகை இருக்குல்ல, அந்த வீடை நீ கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணிவிடு, என் பசங்கள்லாம் கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் இல்லையா, அதனால அந்த வீடு வேணும் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, எனக்கு கூட தான் அந்த விஜயாவோட வீடு கிடைக்கும்னு நினச்சேன், இப்போ கிடைக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் சில சமயத்தில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நடக்குது. என் பசங்களுக்கு கொஞ்சம் வீடு வேணும், நீ அந்த வீடு காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க ரோகிணி கிட்ட. சரி ஆண்டி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க. உடனே ரோகிணி ஸ்ட்ரெயிட்டாக மனோஜோட ஷோரூம் போகிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி பார்த்துட்டும் வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூப்பிட்றாரு. உடனே ரோகிணிக்கு ஒன்றும் புரியல, என்ன மனோஜ் இப்போ உங்கள் வீடு கிடைச்சவொடனே நான் மறந்துடுவேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை இவ்வளோ சந்தோஷமாக கூப்பிடுறதுனால எதிர்பார்க்கவே முடியல அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிற, ரோகிணி அந்த வீடு கிடச்சது வேணால் எல்லாருக்கும் சந்தோஷப்படலாம், ஆனால் எனக்கு சொந்தமாக சந்தோஷமே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் கூட பயந்துகிட்டே வந்தேன், இந்த வீடு கிடச்சவனையும் உங்கள் அம்மா எனக்கும் உனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம இதுக்கப்புறம் சேர முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு லைஃப்பில் இப்போ ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் ரோகிணி இப்போ நான் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இப்போ தான் கண்டிப்பாக எங்கள் அம்மா இல்லை யார் சொன்னாலும் உங்க கூட தான் என்னோட லைஃப் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, நான் இவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன், நீ நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ நாள் நான் ஒரு வீட்டில் வாடகை இருந்தால அந்த வீட்டை வேறு இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மைண்டில் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி நீ எதுக்கு வேறு வீட்டுக்குலாம் போனோம், வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாரு. ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் சொல்கிற, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா என்ன சேர்த்துப்பாங்களா, பிரச்சனை தானே ஆகும் அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி யார் என்ன பிரச்சனாலும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னை யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறேன், என்ன மனோஜ் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானா, நடக்குமா இதெல்லாம் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், கண்டிப்பாக நடக்கும் ரோகிணி, இன்றைக்கே போயிட்டு நான் எங்கள் அம்மா எல்லாருக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன், நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன மனோஜ் என்ன முடிவு எடுத்துக்க அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், நான் ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், அதுவும் இந்த வீட்டில் தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா, டேய் என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன், பலான்னு சொல்லிட்டு போய் மனோஜ் அடிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா தயவுசெய்து அடிக்கிற நிறுத்துங்கம்மா, இந்த வீடு கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் எனக்கு இந்த வீடு கிடைச்சது சந்தோஷமே இல்லை, என்னோட ஹாப்பியை ஷேர் பண்ணுறது கூட யாரும் இல்லை, ரோகிணி கூட நான் சேர்ந்து வாழ்தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அந்த ஃப்ராடு கூட ஏதாவது பேசிட்டு வந்தியா, அவன் மனசை மாற்றிருக்காடா, அவள் சரியான ஃப்ராடுடா மனோஜ், அவளை நம்பாத அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், இல்லைம்மா லைஃப் எனக்கு இப்போ தான் புரியுது யார் உண்மையான உறவு அப்படின்ட்டு, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க, நம்ம ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழப்போம் அப்படின்றாங்க. உடனே விஜயா, எங்க அந்த பாருங்க எப்படி பேசிகிட்டு இருக்கான், அவன் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த வீடு எல்லாம் போனதுக்கு காரணமே அவள் தானே, அவளால் தானே இவ்வளோ பேர் பிரச்சனையும் வந்தது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், விஜயா யாரோட வாழ்க்கையை நம்ம தடுக்கிறதுக்கு உரிமை நமக்கு கிடையாது, அவங்கவுங்களுக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரியக்கூடிய வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன் ரோகிணி கூட சேர்ந்து வாழ போகிறான்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம தடையாக இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் வர பிரச்சனையை நம்ம யாருக்கிட்டையும் அவன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்க அவனும் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் பேர் சொன்னால் கூட எனக்கு பிடிக்கலங்க, ஒரு ஏமாத்திக்காரிங்க ஃப்ராடு, எப்படிலாம் நடித்து நம்மளை ஏமாத்தலாம், அப்புறம் இந்த வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், விஜயா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பேசி கத்தி ஒரு பிரயோஜனமே இல்லை, வீட்டுக்கு ரோகிணி வரதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து மீனா எல்லாரும் இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிற, விஜயா எல்லாரும் சரின்னு தான் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் மனோஜ் வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாது, மனோஜ் வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம், மனோஜ் உன்னோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக திருப்பது உன்னோட திறமை, தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ, அது மட்டும் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. மறுநாள் சும்மா மாசாக என்ட்ரி கொடுக்குறாங்க ரோகிணி. இப்போ வீட்டில் ரோகிணிக்கும் விஜயாக்கும் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம்.